வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் முந்திரி பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். பெரும்பாலான இந்திய இனிப்புகள் மற்றும் பாரம்பரிய தயாரிப்புகளில் அவற்றினுடைய சுவையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய உணவுப் பொருளாக முந்திரி பருப்பு இருக்குது. பலவிதமான சத்துக்களினுடைய ஆற்றல் மையமாக முந்திரி பருப்பு இருக்குது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகினுடைய பிற பகுதிகளிலுமே ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முந்திரி பருப்பு. பொதுவாக முந்திரி பருப்புகளை சாப்பிடுவது உடல் எடையை அதிகரிக்க செய்யும் மற்றும் தினசரி நம்ம இதை சாப்பிடுவது மிகவும் ஆரோக்கியமான ஒரு பழக்கம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டுக்கதையெல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் நம்பாதீங்க. தொடர்ந்து தினசரி முந்திரி பருப்புகளை நீங்க அளவோடு சாப்பிடும்போது பல நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். முந்திரி பருப்பு மூலமாக கிடைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நன்மைகள்ல நிறைய இருக்கு. அதை பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு முந்திரி பருப்பு. கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு முந்திரி பருப்புகளில் அடங்கியிருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பெரிதும் உதவிகரமாக இருக்கு. இதனால முந்திரி பருப்புகளில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வளர்ச்சிதை மாற்றம், அதாவது அந்த மெட்டபாலிசத்தை வந்து நமக்கு ஃபாஸ்ட் ஆக்கும், வேகப்படுத்தும். அதனால கொழுப்பை வந்து நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பை வந்து எரித்து நமக்கு ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய உடல் எடை குறைப்பில் முக்கிய பங்கு வகிக்குது முந்திரி பருப்பு. மேலும் முந்திரி பருப்பு ஒப்பிடும்போது புரதத்தினுடைய நல்ல ஆதாரம் அதில் இருக்கிறதால தினசரி சரியான அளவில் முந்திரி பருப்பு சாப்பிடுவது உண்மையிலே நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் குறைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொண்டு அதை முறையாக பராமரித்துக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் செலினியம் சத்து அதிகமாக இருக்குது. இது விட்டமின் ஈயோட ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்படுது. இது தவிர முந்திரி பருப்புகளில் இருக்கக்கூடிய காப்பர், அதாவது அந்த சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இது எல்லாமே சருமத்தை வந்து பளபளப்பாகவும் பொலிவாகவும் மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. முந்திரி விதைகளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய முந்திரி ஆயிலில் நிறைந்திருக்கக்கூடிய செலினியம், ஜிங்கு, மெக்னீசியம், இரும்பு சத்து மற்றும் பாஸ்பரஸ், இது எல்லாமே சருமம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சருமத்தில் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் உதவிகரமாக வைக்கும். ஸோ இதனால் மின்னக்கூடிய மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ், அழுக்குகள், கிருமிகள், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். உள்ளிருந்து சருமத்தை அழகாக நமக்கு வந்து பராமரிக்கும். சருமத்தில் முகப்பொருட்கள், கரும்புள்ளிகள், கண் கருவளையங்கள் எதுவும் இருக்காது, சுருக்கங்கள் கூட இருக்காது. சருமம் பளபளப்பாக இருக்கிறதுக்கு முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான கண் பார்வைக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். முந்திரி பருப்புகளில் அதிக அளவு லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாமே இருக்கு. இது நம்மளுடைய கண்களை வந்து சேதமடையாமல் பாதுகாக்கும். ஆரோக்கியமான கண் பார்வையை உறுதி செய்வதால் வயதானவர்கள்லாம் தினசரி தேவையான அளவு முந்திரி பருப்பு சாப்பிடுவதன் மூலமாக குருட்டுத்தன்மை ஏற்படக்கூடிய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். மேலும் கண்புரை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். மேலும் முந்திரி பருப்புகள் காணப்படக்கூடிய ஜியாக்சாந்தின் என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு அவசியமான ஒன்று. அதனால உங்களுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொண்டு நலமோடு இருக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஒற்றை தலைவலிக்கு தீர்வளிக்கும் முந்திரி பருப்பு. பொதுவாக நமக்கு மெக்னீசியம் பற்றாக்குறை ஏற்படுவது பல்வேறு விதமான உடல்நல பாதிப்புகளை நமக்கு வந்து ஏற்படுத்தும். உடல்ல மெக்னீசியத்தினுடைய அளவு சீராக இருக்க வேண்டும் அப்படின்னா தினசரி சில முந்திரி பருப்புகளை நம்ம சாப்பிடலாம். முந்திரி பருப்புகளில் இருந்திருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து ரத்த நாளங்களை தளர்த்தி ஒற்றை தலைவலியினுடைய அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை குறைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான பிரச்சனைகளான தலைவலியில் ஆரம்பிச்சு ஒற்றை தலைவலியினுடைய அந்த தீவிரத்தை குறைக்கிறது வரைக்கும் முந்திரி பருப்பு உதவிகரமாக இருக்கும். கேன்சர் வராமல் தடுப்பதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். தொடர்ந்து முந்திரிகளை சாப்பிடுவதால் கிடைக்கக்கூடிய முக்கிய நன்மைகள்ல ஒன்று, இது வந்து புற்றுநோய், அந்த கேன்சர் வருவதற்கான ஆபத்தை நமக்கு கணிசமான அளவுக்கு, அதாவது போதுமான அளவுக்கு குறைக்கும். முந்திரி பருப்புகளில் ப்ரோ ஆந்தோசைனேட்ஸ் எனப்படக்கூடிய ஒரு வகை ஃப்ளவனால் இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுடைய உடலில் புற்றுநோய் செல்கள் வளர்ச்சி தடுக்கிறதுல மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஸோ இதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் நமக்கு வந்து பரவாமல் தடுக்கப்படும். குறிப்பாக வந்து நம்மளுடைய புற்றுநோய் செல்கள் பரவாமல் இருக்கிறதால உடலில் வந்து கட்டி ஏற்படுதல், இது மாதிரி எதுவுமே நமக்கு வந்து பிரச்சனை எதுவுமே இருக்காது. அந்த பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடுவதற்கு, புற்றுநோய் செல்கள் பரவாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் முந்திரி பருப்பு வந்து எடுத்துக்கொள்ளலாம். சிறந்த இதய ஆரோக்கியத்திற்கு முந்திரி பருப்பு துணை புரியும். முந்திரி பருப்புகளில் இருந்திருக்கக்கூடிய அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள், பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளுடைய இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இதில் நல்ல கொழுப்பு சத்துக்கள் அதிகம் அடங்கி இருக்கிறதால குறிப்பிடத்தக்க இதய ஆரோக்கியத்தோட முந்திரி பருப்பு இணைக்கப்பட்டிருக்கு. அதனால நம்மளுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள்
நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள், அந்த கெட்ட கொலஸ்ட்ரால்களை வந்து குறைத்துக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம அளவோடு சாப்பிடும்போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையுமே நமக்கு வந்து வராது. நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ குறிப்பாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அந்த கெட்ட கொழுப்புகளை எல்லாம் குறைத்துக் கொள்வது, நல்ல கொழுப்பை மட்டுமே வளமான அளவில் வைத்துக் கொள்வதற்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது நம்ம நலம் பெறலாம். தொடர்ந்து முந்திரி பருப்புகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.